வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நமக்கு தெரிஞ்சு எந்த விதமான சமரசமும் இல்லாமல் எல்லா செய்தியும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆதரவு கொடுங்க. அந்த வகையில் எடப்பாடி அவர்களுடைய மெகா பிளான் தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் பிஜேபியை திட்டல, பிஜேபி நிறையா திட்டணும், தமிழ்நாட்டில் அதான் எடுபடும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். இப்போ திடீர் ட்விஸ்ட்டாக தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது அடுத்த வாரம் தான் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ரெட்டலையை கொடுப்பாங்களா இல்லையாங்கிறதே சொல்லுவாங்கும் போது நமக்கு பயமாகுது. நமக்கு பயங்கிறத விட எடப்பாடிகிட்ட தான் ரெட்டலை இருக்கேன்னு நினச்சாலும் இப்போ தேர்தல் ஆணையம் திடீர்னு இல்லை இறுதி முடிவு அடுத்த வாரங்கும் போது பிஜேபி நினைத்தால் எதுவும் பண்ணும். அப்போ எடப்பாடிக்கு சிக்கலை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஒன்று. ஆனால் நம்மை பொறுத்தவரையில் அப்படி கொடுத்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார், அது வந்து பெரிய இஷ்யூவாக வரும். அந்த அளவுக்கு பிஜேபி போகுமா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை பெருசாக டார்கெட் பண்ண மாட்டார். அதனால் பிஜேபி எடப்பாடியை விட்டுருங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம் ஒன்று. இன்னொரு விஷயம், 1,00,000 பேர் புதிய பதவிகள் இப்போ எடப்பாடி பழனிசாமி போட போகிறார். தொடர்ந்து இந்த பதிவில் ஒரு விஷயம் சொல்கிறோம், எடப்பாடி நல்லவரா கெட்டவரா துரோகம் பண்ணிட்டாரா அதை பற்றிலாம் பேசல. எடப்பாடி பழனிசாமி இதற்கு முன்பு எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கார். இன்றைக்கி கூட மதுரையில் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டாக்டர் சரவணன் ஏற்கனவே வந்து பல கட்சியிலேருந்து திமுகவில் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக வந்திருக்கார். சீட்டு வாங்கிட்டார், நல்லா செலவு பண்ணக்கூடியவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து அவர் புதுசாக வந்து நிறையா செலவு பண்ணுறதுனால அங்கே இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமாருக்கெல்லாம் ஒரு இருக்கும், எப்பயுமே இருக்கும் இல்லை, புதுசாக வந்தவங்களுக்கு இவ்வளோ மரியாதையான்ட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி வந்து அவருக்கு வேண்டியப்பட்ட செலியன் ஒருத்தர் பேச போவ நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்லி பெரிய தகராறு. ஏற்கனவே வேலுமணி முன்னாலையில் நெல்லையில் தகராறு, இன்னொரு பக்கம் திண்டுக்கல் சீனிவாசன் முன்னால் தகராறு, இப்போ இது ஒரு தகராறு. இந்த தகராறு வந்த உடனே அதிமுக சீர்குலைந்து விட்டது, கட்டமைப்பு சரியில்லை, நிறைய பேர் எழுதலாம். ஆனால் எல்லா கட்சியிலையும் தான் இருக்குது. அதிமுக அதிகாரத்தில் இருக்கிறதுனால அமைதியாகுது. உங்களுக்கு தெரியும், மஸ்தானை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேசுகிறத பார்த்துருக்கோம். நெல்லையில் பார்த்தீங்கன்னா திமுக மேயர் சரவணன் எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் ஒத்துழையாமை இயக்கம். காஞ்சிபுரத்தில் கவுன்சிலர்களுக்கும் மேயருக்கும் பிடிக்கல. நம்ம கோயம்புத்தூரில் கவுன்சிலர்களுக்கும் மேயருக்கும் பிடிக்கல. அப்போ தான் ரங்கநாயகின்னு ஒருத்தரை மாற்றினாங்க. தென்காசியில் மேயருக்கும் கவுன்சிலருக்கும் பிடிக்கல. திமுக ஆளுங்கட்சி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவை மட்டும் நம்ம பொத்தாவது அதிமுகவை எப்போவையும் குறை சொல்கிறது சரியாக படாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா திமுகன்னு ஒரு இருந்தால் எதிர்த்து அதிமுக இருக்கணும். அதிமுக அவங்க கடமையை நல்லா செய்யலைங்கிறது தான் நமக்குள்ள கோபம். மைனாரிட்டி பிஜேபின்னு சொல்லுங்கிறோம், எடப்பாடி சொல்ல மாட்டுறாரு. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடியோட என்ன நினைக்கிறாரு, ஜெயலலிதாமாவுடைய பலம் என்ன, ஜெயலலிதாமா ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா மாற மாட்டாங்க. இளைஞர் அவங்க அதாவது அவன் தொடர்ந்து சொல்லுவோம், ஒரு கட்சியில் வந்து விசுவாசம் இருக்கணும், பயம் இருக்கணும், ரெண்டு இல்லைன்னா கட்சி சரி வராது. ஜெயலலிதா மட்டும் பயம். ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க பார்த்தாங்க. அதாவது நிறைய நம்ம ஜெயலலிதா பற்றி அண்டர் எஸ்டிமேட் நிறைய பேர் சொல்கிறாங்க. கட்சியில் இளைஞர்கள் வரணும், நிறைய பேரை பெண்கள் வாக்கு வாங்கிட்டாங்க. அவங்க பெண்களுக்கான அந்த கடுமையான அந்த பெண்கள் ஏதாவது கை வச்சிங்கன்னா ஜெயலலிதாமா வந்து தாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த சட்டம் வந்து கடுமையாக வேலை செய்யும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெயலலிதா அவர்களுடைய பல நடவடிக்கைகள் விமர்சனத்துக்குள்ளாது. அரசு ஊழியர் மேட்டர் சொல்லலாம், எக்ஸ்மா டெஸ்ட்மான்னு நிறையா சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆடு மாடெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு அப்புறம் மாடி மாற்றினாங்க, சொல்லிகிட்டே போகலாம். விமர்சனங்கள் எல்லாத்தையும் கலவை தான் ஜெயலலிதாமா. ஆனால் அவங்க இளம் பெண்கள் பேசுகிறே, இளைஞர்கள் பேசுகிறேன்னு புதுசாக ஒன்று ஆரம்பித்தது காரணமே இளைஞர்கள் உள்ளே வரணும். இப்போ திமுக பார்த்தீங்கன்னா பேச்சு போட்டி, கவிதை போட்டி, ஏதோ ஒன்று பண்ணி கனிமொழி ஒன்று பண்ணுறாங்க, உதயநிதி ஸ்டாலின் ஒன்று பண்ணுறாரு, மாணவர் அணி ஏதோ ஒன்று. ஸ்டாலின் இருக்க வரைக்கும் ரொம்ப நாள் அவர் வந்து இளைஞரணியில் இருந்தார். அப்போ ஸ்டாலின் இளைஞரணி தலைவராக இருக்கும்போது இளைஞரணியில் புதுசாக ஆளுங்க வருவாங்க. ஏன்னா முதலமைச்சருடைய பையன், கலைஞரோட பையன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதயநிதி வந்த அப்படின்னா இளைஞரணியில் மாற்றம் தெரியுது, நிறையா மாற்றம் தெரியுது. அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஈரோட்டில் பிரகாஷ்னு ஒருத்தர் எம்பியில் அவர்லாம் உதயநிதியோட இளைஞரணியில் இருக்கவர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோயல்னு ஒருத்தர் தூத்துக்குடி. இப்படி நிறைய இடத்துல பேர் சொல்கிறவங்க நிறையா வந்துட்டுருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வீரபாண்டியில் பிரபு, அவர் எல்லா சீனியரையும் ஒதுக்கிட்டு போய் உதயநிதிக்கு மாலை போடுறது அது ஒரு பெரிய விஷயமாச்சு. அப்போ இளைஞர்களை கவர்வதற்கு திமுக ஐடி விங்கு, திமுக பற்றிய செய்திகள், நானே முதல்வன், கல்வி உதவி, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விஜய் சொல்லவே வேணாம், இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பக்கம் சீமான் இளைஞர்கள், இந்த பக்கம் சரியோ தப்போ அண்ணாமலையை நம்பி சில இளைஞர்கள் வந்தாங்க. பிஜேபி நம்பி இல்லை, அண்ணாமலையை நம்பி. ஆனால் அதிமுக எடப்பாடி அப்படிங்கிற ஒரு மாஸ் லீடரும் இல்லை, விஜயோ அவர் வந்து சீமானோ இல்லை, ஸ்டாலினும் இல்லை. அப்போ என்னென்னா இவருக்கு என்ன பிரச்சனைனா இளைஞர்கள் புதுசாக எப்படி உள்ள வரும், யாரை பார்த்து இளைஞர்கள் வருவாங்க. இன்றைக்கி வந்து பிஜேபி, இன்றைக்கி அதிமுகவில் இளைஞர்கள் யாரை பார்த்து வருவாங்க, எல்லாம் 60+. திண்டுக்கல் சீனிவாசன், வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் சொல்லிக்கிட்டே போகலாம். யார் இளைஞர்கள் இருக்காங்க, இளைஞர்களின் முகம் யாருமே இல்லையே. அப்போ இளைஞர்களை கவரணும்னா எடப்பாடி என்ன பண்ணுறாரு,
இப்போ இருக்க போஸ்டிங்கில் நிறைய பேர் மாவட்ட செயலாளர் எக்ஸ்ட்ராலாம் போட்டால் பிரச்சனை வருது. 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், அதெல்லாம் கனவுலேயே நினைக்க முடியாது. ரொம்ப பெரிய பாலிடிக்ஸ் ஓடிட்டு. அப்போ புதிதாக 1,00,000 இளைஞர்களுக்கு பதவி கொடுக்குறோம். 1,00,000 இளைஞர்கள் அதிமுகவுக்கு வந்தால் அதிமுகவுக்கு பலம் தான், கண்டிப்பாக பலம் தான். இப்போ உள்ளவங்க யாராவது புதுசாக வந்தால் பலம் தானே. இப்போ நாம் தமிழர் இருந்து நிறைய பேர் விலகிறாங்க, அவங்கெல்லாம் வேறு எந்த கட்சிக்கு போகிற, திமுகவுக்கு போகிறாங்க, விஜய் கட்சிக்கு போகிறாங்க. அவங்களுக்குலாம் இங்கே பதவி கொடுக்குறோன்னு கூப்பிட்டு அவங்களுக்கு நிறையா கொஞ்சம் ஒர்க்கு கொடுப்போம். இது எடப்பாடியோட பிளான். இது ஒர்க் அவுட் ஆகுமானா அரசியலில் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும். எது பண்ணாலும் சரிதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்டமைப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கட்டமைப்பு சரியாக வேலை செய்யலை. ஏன்னா உட்கட்சி பிரச்சனைங்கிறத தாண்டி ஃபண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃபண்டை இறக்க வேண்டிய வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் யாரும் ஃபண்டே இறக்கிறது இல்லை. ஐடி, இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் பிஜேபியிலேருந்து வந்த நிர்மல் இருந்தார். அதுக்கப்புறம் தினேஷ்னு ஒருத்தர் வந்தார். இருந்தாலும் ஐடி வந்து திமுக ஐடி மாதிரி செயல்படுதா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஸ்டாலின் இல்லை, திமுகவே எதிர்க்கட்சி அரசியல் சூப்பராக பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும்போது ஸ்டாலின் பண்ண போராட்டங்கள், அவங்க சமூக ஊடகங்கள் அவங்க கையாளுற விதெல்லாம் பார்த்து ஒன்றும் இல்லை. நீங்களே பாருங்களேன், இன்றைக்கி யூடியூப், ஃபேஸ்புக்கில் யார் ஆக்டிவாக இருக்காங்க பாருங்கள். இப்போ நம்மளே திமுக பற்றி ஏதோ ஒன்று பேசணும்னு வச்சுக்கோங்க, உடனே திராவிட இயக்கத்தை இப்போ திட்டி விட்டாயா, நீ யாரிடம் எவ்வளோ பணம் வாங்கினாய், அப்படி வாங்கினாய், இப்படி வாங்கினாய், அந்த அளவுக்கு அவ்வளோ உணர்வுபூர்வமாக நிறைய பேர் உள்ளே வருவாங்க. இது திமுகவுடைய பலம். எந்த சின்ன அதிமுகவை பற்றி விஷயம் வந்தாலும் பெருசாக ஸ்ப்ரெட் ஆகுது. எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி 6 பேர், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கட்சி கலகலத்து போச்சு, எடப்பாடி அவுட்டு, டெல்லியில் வந்து அவரை கட்ட கட்டிட்டாங்க, மண்டிக்கிட்ட எடப்பாடி, இப்படிலாம் வருது. அது உறுதிப்படுத்துகிற மாதிரி எடப்பாடியும் சில சமயம் பிஜேபியோட கூட்டணியா அப்படின்னு கேட்டது இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க, அதை பற்றி அங்கே பேசுறீங்கன்னு சொல்லணும். ஒத்த கருத்துடன் கூட்டணி அவர் ஒரு தேவையில்லாமல் சர்ச்சை. இப்போ என்ன, அதிமுக தனிச்சு நின்று ஜெயிக்குங்க, கூட்டணி வந்தால் நாங்கள் பார்ப்போங்க, அப்படி தான் சொல்லணும். கூட்டணிக்கு திமுக கூட்டணியில் புகைச்சல் வந்து விட்டது, திமுக கூட்டணி உடையும், அப்படி வந்து எடப்பாடி சொல்லக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதிமுக கண்ணு கட்டி தூரம் வரை எதிரியே இல்லைங்க, ஜெயலலிதா சொன்ன வார்த்தைங்க, தனியாக நின்று கட்சிங்க, அப்படி சொல்லணும். அப்போ தான் தொண்டர்கள் எங்கே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, 2024 நாங்கள் ஆட்சியை பிடிக்கிறோங்க. திமுக அப்படிங்கிறது மக்கள்கிட்ட அன்பாப்புலராக ஆயிடுச்சு. இந்த கூட்டணி கட்சிகள் நாங்கள் தேடி போவானா, அவங்களே எங்களை தேடி வருவாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் புத்திசாலி, கம்யூனிஸ்டுகள் சிறந்த தேசபக்தர்கள், காங்கிரஸ் சிறந்த தேசபக்தியான கட்சி, இவர்களை உண்மையிலேயே நாங்கள் மதிக்கிறோம். எங்களுடைய போட்டி மோடிக்கும் ஸ்டாலினுக்கும். இப்படி பேசணும். அப்படி பேசினாலும் கூட்டணி கட்சி வரும். ஆனால் திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்கிறாரு, கூட்டணிக்கு வந்தாங்கன்னா 200 கோடி பணம் கேட்குறாங்க. உடனே பாலகிருஷ்ணன் சொல்கிறாரு, யார் பணம் கேட்டான்னு சொல்லுங்கன்னு. இது தேவையில்லாத வாதம் தானே. இந்த மாதிரி சில பேர்லாம் பேசுகிறதுனால எடப்பாடிக்கு சிக்கல். தொடர்ந்து நம்ம எடப்பாடியை பார்த்த வரைக்கும் ஒன்று சொல்கிறோம், ஸ்டாலின் எப்படி அதாவது வந்து இன்றைக்கி வந்து லக்கே இல்லாத முதலமைச்சரோ அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு போராளி, அதில் மாற்று கருத்தினால அவருக்கு உள்ள சகடத்தை நீங்கள் யோசிங்க. இப்போ பிஜேபியை திட்டணும் நம்மளும் சொல்கிறோம். அவர் என்ன நினைக்கிறார், பிஜேபி திட்டினா கீழே இருக்கக்கூடிய கேடர்ஸ்லாம் ஐயா ஆனால் ஈடி வந்துடுனே, தேவையில்லாமல் பாய்ச்சிக்கோண்ணே, ஏன்னா காசு செலவு பண்ணுறது வேலுமணி, தங்கமணி, அவங்கள பாய்ச்சிட்டு எதாவது பண்ண முடியுமா? அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சங்கடம் இருக்குது. எல்லாம் நம்ம நினைக்கிறோம், பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும், டக்குன்னு பேசிடணும். இப்போ விஜய் வந்து அதானி பற்றி பேசணும்னு நினைக்கிறோம். அவருக்கு என்ன சங்கடமோ, எதுக்கு தேவையில்லாமல் அதானியை தொட்டு, திமுகவே அமைதியாகுது, நம்ம ஏன் தொட்டுக்கிட்டு, டெல்லியில் தான் பேசுகிறாங்க, தமிழ்நாட்டில் அமைதியாக இருக்காங்க, நம்ம ஏன் அந்த விஷயத்தை எடுக்கணும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சங்கடம் இருக்குல்ல. எல்லாம் ஃப்ரீ பேர்டு, நினச்சதெல்லாம் பேசலான்னா நம்ம சீமான் மாதிரி இருக்க வேண்டியதான். அவரே சில சமயம் நினச்சதெல்லாம் பேசுறது இல்லை, நிறைய பேசி தான் பிரச்சனையாகுது. அப்போ எடப்பாடி பழனிசாமி 1,00,000 பேரை உள்ளே கொண்டு வந்தால் அதிமுக வலிமை பெறும்னு அவர் நம்புறாரு. அவருடைய நம்மை பொறுத்தவரை நல்ல மூவாக தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அதிமுக வந்து அந்தளவுக்கு வலு குறைஞ்சிச்சு நம்ம நினைக்கிற கட்டமைப்பு இருக்குது. இப்போ ரஜினி சொன்ன மாதிரி ரெட்டலைக்குன்னு ஒரு மாசு இருக்குது. ஆனால் என்னென்னா, நீங்கள் திமுகவுக்கு மாற்று இன்றைக்கி வந்து எடப்பாடி அப்படிங்கிறத மெய்பிக்கிற வகையில் எடப்பாடி இனிமேல் காரியம் மாற்ற வேண்டும். ஏன்னா புதுசாக பிளேயர் உள்ளே வந்துட்டுருக்காங்க. எந்த பிளேயர் வரதும் எடப்பாடிக்கு நல்லதில்லை. இப்போ எடப்பாடி வாங்க ஓட்டை தான் விஜய் வாங்குவார், ஏன்னா அவரும் திமுக எதிர்ப்பு தான். சீமானா தான் வாங்குவார், பிஜேபி தான் வாங்கும்போது இத்தனை பேர் பங்கு போடும்போது ஈஸியாக திமுக ஜெயிக்கும். திமுக ஒரு கணக்கு போடுது. அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து அன்பாப்புலர் ஆகிடுச்சுங்கிற விஷயத்தை மக்கள்கிட்ட வெகுவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய எடப்பாடி கடந்த காலங்களில் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தார். நம்ம கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க உட்கட்சி பிரச்சனைங்க, ஓபிஎஸ் இபிஎஸ் தகராறு ஒன்று, சசிகலா பிரச்சனை, தேர்தல் ஆணையம், நிறைய பிரச்சனைங்க. இப்போ தாங்க மூச்சு விட்றோம், இனிமேலாவது விழித்துக் கொள்வார் நம்ம நினைக்கிறோம். ஆனால் மறுபடியும் சொல்கிறோம், அதிமுக தானே அப்படின்னு அசால்ட்டாக இருந்தாலும் தப்பு தாங்க. நம்மளை பொறுத்த அதிமுகவை அவ்வளவு குறைச்சி நம்ம எதிர்பார்க்கணும். எப்போ இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கு ஒரு மாற்றுனா இப்போவும் அதிமுக தான். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், விஜயோடைய கட்டமைப்பை பார்க்காம நம்ம சொல்கிறோம், இப்போயும் அதிமுக தான், ஏன்னா அதுதான் எதிர்கட்சி. அப்போ அதிமுக சரியாக செயல்பட்டால் திமுக ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கும். அதற்குரிய முயற்சி எடப்பாடி எடுத்துகிற. இன்னொன்று, கூட்டணி தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கிறாங்க. மறுபடியும் ஒன்று சொல்கிறேங்க, இன்றைக்கி எடப்பாடி வந்து கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட பேசுவாரான்னா கண்டிப்பாக பேசுவார். பேசாமல் எப்படி இருப்பார்? ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் யார்ட்டையும் பேசாமல் இருப்பாரா? காங்கிரஸில் இருக்க சில பேர்கிட்ட பேசாமல் இருப்பாரா? இல்லை கம்யூனிஸ்ட்டுக்கு உங்கள்கிட்ட பேசாமல் இருப்பாரா?
எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடுங்க. இனிமேல் இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பேசினா தொல் திருமாவளவன் பேசாமல் விட்டுருவாரா? இல்லை கம்யூனிஸ்ட் இயக்கத்தை தோழர்கள் பேசாமல் விட்டுருவாங்களா? 5 சீட்டு நான் 20 சீட்டு தரேங்க வாங்க. ஒருவேளை விசிகா வரலன்னா ஐயா வந்துட்டு போகிறாரு. ஐயா எப்பப்பன்னு பார்த்துட்டு இருக்காரு. மறுபடியும் வந்து பிஜேபியோட சேர்ந்து மோசமாக போகணும்னு அவர் எப்படி நினைப்பார்? அதனால் அதிமுகவுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத நம்ம ஒத்துக்கலைங்க. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு இயற்கையில். அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு தெரியாது. இப்போதைக்கு அந்த 1 லட்சம் அப்படிங்கிறது எடப்பாடி சொன்ன டார்கெட் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். அது போட்டதுக்கு பிறகு அவங்க களத்தில் என்ன பண்ணுறாங்க, இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ இனிமேல் அவங்க எப்படி வழி நடத்த போகிறாங்க, பிஜேபி எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க, நிறைய சவால்கள் இருக்குது. திமுகவுக்கு சவால்களை விட இன்னைக்கு அதிமுகவுக்கு அதிகம். 66லேருந்து நீங்கள் வந்து அவர் 200ன்ட்டாங்க. ஏன்னா 130 பேர் இருக்காங்க. 66லேருந்து அவ்வளோ பேர் போகிறது கொஞ்சம் கடினமான பயணம் தான். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம தமிழ்நாட்டு வரலாறு மாறி மாறி தான் வரும். ஆனால் திமுகவுக்கு ஒரு லக் இருக்குது. ஏன்னா எதிர்க்கட்சியே இல்லாமல் இருக்காங்க. அது புரட்சி வெடிக்கும்னு விஜய்லாம் சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு வெடிக்கும்னு தெரில. அது வெடித்தால் லாபம் அடைய போகிறவர்கள் எடப்பாடியா விஜயா அப்படிங்கிறது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். திமுக நிறையா வெல்ஃபேர்லாம் அலோவன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க சார். திமுக 200 இப்போவே வேகமாக கட்டமைப்பு இருக்குது, அதிகாரம் இருக்குது, பணபலம் அடித்து தூக்குறாங்க. இன்றைக்கும் திமுக தான் பெரிய கட்சி, மாற்று கருத்தே இல்லை. இதை இவர்களெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் சமாளிக்க வேண்டும், நம்ம உறுதியாக நம்புகிறோம். திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக ஒருத்தர் வர வேண்டுங்கிறது தான் ஜனநாயகத்தில் விருப்பமில்லை எல்லாம் சொல்லணுங்க. இல்லைனா ஒரே கட்சி ஆண்டுறதுன்னா அது மோடி சொல்கிற வார்த்தை. அது வந்து திமுக ஏற்றுக்காதுன்னு நினைக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.